LLM சீரிஸ் டே 9. இந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் இது மாதிரி எந்த ஒரு ஏஐ டூலும் வந்திருக்காது. இந்த டாக்குமெண்டோட பேரு அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். 2017ல கூகுள்ல ஒர்க் பண்ண 8 பேர் சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி தான் LLM கிரியேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 8 டேஸா இந்த LLM சீரீஸ்ல நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். கடைசியா இருக்க டாபிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். இன்டர்வியூக்கு எங்க போனாலுமே கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டினாச்சும் வரும். 2017க்கு முன்னாடிலாம் ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணனா மாடல் எப்படி ட்ரெயின் ஆகும்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரையும் நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ணி மாடல் ட்ரெயின் ஆகும். ட்ரெயின் பண்றதுனால மாடலுக்கு மெமரி லாஸ் வந்துடும். ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரையும் நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ணும் போது அது கடைசியா போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு இருந்ததுன்றத மாடல் மறந்துடும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த சென்டென்ஸை படிங்க. த கேட் சேட் ஆன் த மேட். சென்டென்ஸ்ல மொத்தம் எத்தனை த இருக்கு? 2. த கேட், த மேட். மாடல் தேக்கு அப்புறம் கேட் வரும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ணணுமா இல்ல தேக்கு அப்புறம் மேட் வரணும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ணணுமா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் அட்டென்ஷன் மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க. இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் என்ன பண்ணுனா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லத்தையுமே ரீட் பண்ணி ஒரு வேர்டுக்கான இம்பார்ட்டன்ட கண்டுபிடிக்கும். இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் ஒரு வேர்டுக்கு அப்புறம் என்ன வேர்டு வரும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணாம இந்த சென்டென்ஸோட இம்பார்ட்டன்ட கண்டுபிடிச்சு எந்தெந்த வேர்டுக்கு அப்புறம் எந்தெந்த வேர்டு வரலான்றத ப்ரெடிக்ட் பண்ணும். டே 10ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை பத்தி இன்னும் இன்டெப்தா பார்க்கலாம். இது மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.